Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடினால் அப்படி சொன்னான் என்று சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஆச்சரியமான அனுபவங்கள் உங்களுக்கு உண்டானது உண்டா? தேவையின் நேரத்திலே, பிரச்சனையின் நேரத்திலே, உங்கள் தேவைகளுக்கு நடுவே எப்படிப்பட்ட பொருளாதார அற்புதங்களை நீங்கள் அனுபவித்தது உண்டா? ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. பாதத்தில் விழுகிறான், கர்த்தரை தொழுது கொள்கிறான், ஆச்சரியத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்கிறான். கூட இருந்த ஆட்களும் பிரமிப்படைந்து விட்டார்கள், அவர்களும் பிரமித்தார்களாம். 10ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். உடனே அவர் படகுகளை கரைகளை கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இதை புரியாதவர்கள் தான் அநேக நேரத்தில் என்ன சொல்றாங்க, நான் எல்லாத்தையும் விட்டு கர்த்தருக்காக வந்துட்டேன், இப்போ ஒன்றும் எனக்கு இல்லை, முன்னே எல்லாம் இருந்ததுங்க, ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருக்காக இப்போ வந்திருக்கேன். பேதுரு வந்த மாதிரி வந்தேன். ஒருத்தர் சொல்றாரு, பேதுரு எப்படி எல்லாத்தையும் விட்டு, வலையை விட்டு, படகை விட்டு, எல்லாத்தையும் விட்டு வந்தாரோ, அது போல என் வேலையை விட்டு, நான் இந்த வேலையில இருந்தேங்க, கவர்மெண்ட் வேலையில இருந்தேங்க, இவ்வளவு சம்பளம் வாங்கினேங்க, அப்படி இருந்தேங்க, இப்படி இருந்தேங்க, எல்லாத்தையும் விட்டு நான் கர்த்தருக்காக வந்தேன். பேதுரு ஒரு யூதர்ல போல சாமர்த்தியசாலி உலகத்துல பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பிரமிப்பு, ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கர்த்தர் கொடுத்த உடனே பேதுரு அப்படியே பிரமித்து போய் அவருக்கு முன்னால நிக்கிறது கூட பயப்படுறான். இப்பேற்பட்ட ஆண்டவருக்கு முன்னால் நம்ம நிற்கிறோமே. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன். இப்ப ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப சுலபமாயி போச்சு. ரொம்ப முக்கியமான காரியம் சொல்ல போற பாருங்க. ஊழியத்துக்கு எப்படி வர்றாங்க? இன்னைக்கு எப்படி ஊழியத்துக்கு வர்றாங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து, ஏராளமான ஆத்துமாக்கள் அழிந்து போய் கொண்டிருக்கின்றன, வாலிபரே நீ வருவாயா, நீங்க நல்ல தின்று கொளுத்து கொண்டிருக்கிறாய், நீ எப்படி தின்று கொளுத்து கொண்டிருக்கலாம், அங்கே செத்து கொண்டிருக்கிறார்கள், நீ வருவாயான்னு இவன் உடனே அந்த நேரத்துக்கு அவங்க ஒரு கண்ணீரை விட்டு ஒரு குழுக்கணும்னு இவனுக்கு ஒரு கண்ணீர் வந்து, ஆண்டவர் ஏதோ நான் வருகிறேன்னு போறான். பேதுரு அப்படி வரலைங்க. பேதுரு வந்து கர்த்தரிடத்துல முதல்ல ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் அவனுக்குள்ள ஆச்சு. ஒரு இமோஷனல் அப்பீல் கொடுக்கல. ஏசு நின்றுட்டு அங்கிருந்து சொல்லல, அறுப்பு பகுதி வேலையாட்கள் கொஞ்சம், நீ வருவாயா, எனக்கு வேலையாள் தேவைன்னு. முதல்ல அவனுக்கு காமிக்கிறார் இவர் யாருன்னு. முதல்ல அவனுக்கு ஒரு ருசி பார்க்க வைக்கிறார். அவன் வல்ல காலியா இருந்து நல்லா போய்கிட்டு இருந்த வியாபாரம் ஒண்ணு இல்லாம இருக்கிற நேரத்துல அவனுக்கு அதை ருசியை காண்பிக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இந்த வியாபாரம் இல்ல உனக்கு போஷிக்கிறது, இதுல சாப்பிடல, நீ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உனக்கு ஐஸ்வரியத்தை தருகிறது. ஆகவே இதை புரிந்து கொள், கண்களை இது மேல வைக்காத, கர்த்தர் மேல வை, கர்த்தரை நம்பு, கர்த்தரை விசுவாசின்னு சொல்லி அதை சொல்லி கொடுத்து, அவனுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அதன் பிறகுதான் அவன் வர்றான் பாருங்க, மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன்னு சொல்லுகிறார். ஆகவே அவன் ஒரு இமோஷனலா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்னு வரல. அவன் ஒரு காரியத்தை நன்றாக அறிந்து வருகிறான். என்ன அறிவு, என்ன அறிந்து கொண்டான்? நான் சொல்லுகிறேன், இவர் கூட சேர்ந்தா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஹலோ, இவர் கூட சேர்ந்தா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஊழியத்துல நான் ஒன்று கண்டுகொண்டேன். அது என்னவென்றால், ஒரு இமோஷனல் அப்பீல்னால நான் வரல ஊழியத்துக்கு. கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை அறிந்து கொண்டேன், எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொண்டேன். ஆகவே நான் வாயை திறந்து ஒரு நாள் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தேன். நான் எனக்கு அது இருந்ததாக்கும், இது இருந்ததாக்கும், இவ்வளவு பெரியவனா இருந்தாக்கும் நான் இப்படி வந்தேன்னு சொல்லல, கிடையாது. நான் வந்ததுனால நல்லாதான் இருக்கிறேன் என்று எப்பொழுதுமே சொல்லுவேன். இருக்கீங்களா? கர்த்தர் எனக்கு பல அற்புதங்களை செய்தார். பல விதமாய் கர்த்தருடைய அற்புதங்களை நான் அனுபவித்து பார்த்தேன் என்னுடைய வாழ்க்கையில. கர்த்தர் பேரில் என்னுடைய கண்களை வைக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை பல விதத்திலே நான் மாணவனா இருக்கும் போதே நான் அனுபவித்து பார்த்தேன். அனுபவித்து பார்க்கும்போது தான் நான் புரிந்து கொண்டேன், சரி, நம்மளை மனுஷனை பிடிக்கிறவனா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எல்லாம் சொன்னாங்க, இதுல என்ன இருக்கு போகுது, இதுல என்ன, நீ எப்படி எப்படி சாப்பிடுவ, எப்படி இருப்ப, என்ன நடக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இவர் கூப்பிடுறாரு,
இவரோட சேர்ந்தா சாப்பாட்டு குறைவே கிடையாது, இவரோட சேர்ந்தா துணிமணி குறைவே கிடையாது. இது ஒரு பெரிய கம்பெனி. அன்னைக்கு ஒரு பிரசங்கியார் என்ன பார்த்து சொல்றாரு பாருங்க, ஒரு பெரிய சீனியர் பிரசங்கியார் ஒரு இடத்துல பார்த்து ஏதோ பேசி கொண்டிருந்தார். அப்படி சொல்றாரு, நீங்க பெரிய கம்பெனி அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயோ நீங்க நினைக்கிறதோட பெரிய கம்பெனிங்க நாங்க. என்ன எப்படி சொல்ற, பெரிய கம்பெனினா உண்மையாலுமே பெரிய பெரிய கம்பெனி. இது கடல் மீன் அவ்வளத்தையும் அள்ளுற கம்பெனி. எந்த போட்டும் கொள்ளாத அளவுக்கு ஆசீர்வாதத்தால் நிரப்புகிற கம்பெனி. கர்த்தரை எண்ணி பார்த்து கர்த்தரையே நோக்கி பார்த்திருக்கிற கண்களை கொண்டிருக்கிற கம்பெனி. கர்த்தரிடத்திலே கை எண்ணிட்டுற கம்பெனி. இது வேற கம்பெனி, இது பெரிய கம்பெனி. இது சிறிய கம்பெனி தான் என் வாயில வராது. அவர் நினைச்சாரு பெரிய கம்பெனின்னு ஒண்ணு, இல்லைங்க நான் சிறிய கம்பெனின்னு தான். நான் சொன்ன உங்களுக்கு விலங்குல எவ்வளவு பெரிய கம்பெனின்னு. இது அதிசயமான கம்பெனி, அற்புதமான கம்பெனி, அற்புதம் அதிசயத்தின் கம்பெனியா கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுது. இது அற்புத கம்பெனி, தினந்தோறும் அற்புதம் நடக்கிற கம்பெனி. இது அற்புதத்தை ஒவ்வொரு நாளும் நான் ருசி பார்த்திருக்கிறேன். உண்மையாகவே நான் நம்புகிறேன். அன்றாடம் he daily loads us with benefits ன்னு வேதம் சொல்லுகிறதே, நான் அதை அனுபவித்து பார்க்கிறேன். இது அற்புத கம்பெனி, இது இயேசுநாதருடைய அற்புத கம்பெனி. அதுல நான் சேர்ந்திருக்கிறேன், அதுல நான் இருக்கிறேன். மனுஷரை பிடிக்கிறவனாக்குவேன்னு சொன்னாரு. நான் வந்தது என்ன, ஏதோ யாரோ கண்ணீர் விட்டு யாரோ அழிந்து போறாங்க வான்னு சொன்னதுனால வரல. நான் பிரமித்து போய் இந்த ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர், அதிசயமானவர், இவரை நான் பிரசங்கிக்க வேண்டும், இவர் ஜனங்களுக்கு என்ன செய்யக்கூடும் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு பிரமிப்படைந்தவனாய் நான் வந்திருக்கிறேன். அதன் நிமித்தமாக நான் வந்திருக்கிறேன். இருக்கீங்களா? ஆச்சரியப்பட்டு வந்திருக்கேன். இப்படி இவர் செய்யறாருன்னா வேற வேலையெல்லாம் விட்டுட்டு இதை பிரசங்கம் பண்ணுவோம். இது நல்லது, கர்த்தர் அழைச்சிருக்கிறார், இதை செய்வோம், இதை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறேன். படவுல எல்லாம் கரையில விட்டு கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். பேதுருக்கு என்ன ஆச்சு? சில சொல்றாங்க, எல்லாத்தையும் விட்டு நான் கர்த்தருக்கு பின் சென்றேன், கடைசியில கர்த்தர் என்ன நட்டாத்துல விட்டுட்டாரு, நீங்கள் எல்லாம் உதவி செய்வீர்களா? பாருங்க, கண்ணு அன்னைக்கும் ஆண்டவர் பேர்ல இல்லை, இன்னைக்கும் ஆண்டவர் பேர் இல்லை. சிலர்லாம் 40 வருஷம் 50 வருஷம் ஊழியம் செஞ்ச பிறகும் கண்ணு ஆண்டவர் பேர்ல திரும்பவே இல்லை. கர்த்தருடைய ஒத்தாசையும் அனுகூலமும் அனுபவித்து பார்த்ததே கிடையாது, நன்மைகளை பெற்று அனுபவித்ததே கிடையாது, அற்புதத்தை பெற்றதே கிடையாது. 70-80 வயசுல என்ன சொல்றாங்க, நீங்க தான் எனக்கு உதவி வேணும்னு அப்படி நிற்கிறாங்க. பேதுருவுக்கு என்ன ஆயிற்று? நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசித்து பாருங்கள். ஏராளமான மக்கள் எருசலேமிலே சபையில் இருந்தவர்கள் எல்லாவற்றையும் விற்று பணத்தை எல்லாம் குவியல் குவியலாக கொண்டு வந்து அவனுடைய பாதபடியிலே வைத்தார்கள். இருக்கான்னு பாருங்க, அது வீட்டுல போய் தேடி பாருங்க. எங்க கொண்டு வந்து வைத்தார்கள்? பாதபடியில வைத்தார்கள். இந்த மீன் படகை உடைக்கிற மீன் அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் நடந்ததில்லை. நான் சொல்லுகிறேன், எப்போதும் நடந்து கொண்டே இருந்தது. எருசலேம் சபையிலே விற்று குவியல் குவியலாக பணத்தை கொண்டு வந்து அவனுடைய பாதபடியில வைத்தார்கள் என்று எழுதி இருக்குது. எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு போறாங்க, அங்க பாதபடியில வச்சுட்டு போறாங்க. இவன் அங்க நிற்கிறான். நான் சொல்லுகிறேன், அங்க நின்று கொஞ்சம் எண்ணி பார்த்திருப்பான். இந்த இயேசுநாதர் மாறாதவர். அன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில காலி போட்ல காலி வலைய நான் அலசிக்கிட்டு இருக்கும்போது வந்து என்னை கூப்பிட்டு அற்புதத்தை காண்பித்த இயேசு இன்றைக்கும் அற்புதத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார். ஊழிய தேவைகள் அது இதுன்னு சொல்லி அவன் வந்து அதுல பிரச்சனையில மூழ்கி போகல. அவன் அங்க நின்று கர்த்தருடைய அற்புதங்களை அவன் அனுபவிக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து பார்க்கிறான். கொண்டு வந்து குவிக்கிறார்கள், அங்க அவன் நிற்கிறான். அவனுடைய பாதபடியில கொண்டு வந்து போடப்படுகிறது. நான் நினைக்கிறேன், உண்மையாகவே அந்த போட்டு நிறைஞ்ச அனுபவத்தை எண்ணி பார்த்திருப்பான் என்று நினைக்கிறேன். இல்லையா? வலை கிளியிற அனுபவத்தை எண்ணி பார்த்திருப்பான். இதைத்தான் பிரசங்கம் பண்ணியிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நிச்சயமாய் அந்த அனுபவம் அவனுடைய உள்ளத்தையும் அவனுடைய மனதையும் அவ்வளவாய் பாதித்திருக்க வேண்டும். அற்புதங்களை எதிர்பாருங்கள். எத்தனை பேர் இன்றைக்கு அற்புதங்களை எதிர்பார்க்க வேண்டும்? எதிர்பார்க்க போறீங்க? அற்புதங்களை எதிர்பாருங்கள். கர்த்தர் தான் என்னுடைய ஆதாரம் என்ற முடிவுக்கு வந்துட்டா விதைக்க ஆரம்பிப்பீர்கள். விதைக்க ஆரம்பிச்சுட்டா அற்புதத்தை எதிர்பார்க்க ஆரம்பி. இந்த மூணும் கனெக்டட். எல்லாரும் சொல்லுவோம், God is my source. எல்லாம் சொல்லுவேன், கர்த்தரே என் ஆதாரம், அவரையே நம்பி இருக்கிறேன், என்னுடைய கைகளை அவருக்கு நேராகவே உயர்த்துகிறேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நான் நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர், இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுகிறவர், நன்மைகளை செய்கிறவர், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி எனக்கு கொடுக்கிறவர். கர்த்தர் நல்லவர். அதை என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நான் ருசி பார்ப்பேன். கண்களை அவர் மீது வைப்பேன், கைகளை அவரிடத்தில் உயர்த்துவேன், விதைப்பேன், அறுவடை எதிர்பார்ப்பேன்.
அற்புதங்களை எதிர்பார்ப்பேன், அதிசயங்களை எதிர்பார்ப்பேன், ஆச்சரியமான காரியங்களை என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்ப்பேன்.